கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே கட்டளை குறித்து பார்த்து வருகிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 23, 24 வசனத்தில் வாசிக்கிறோம். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லி கட்டளையாக சொல்கிறேன். அந்த அன்பிலே நீங்கள் நிலைத்திருங்கள். அன்பிலே நிலைத்திருந்தால் நானும் உங்களை நிலைத்திருப்பேன் என்று சொல்கிறார். யோவான் 15ஆம் அதிகாரம் நீங்கள் 7ஆம் வசனத்திலிருந்து 10 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுங்கள், என்னிலே என் கட்டளை வார்த்தையில் நிலைத்திருங்கன்பார். அதுக்கப்புறம் என் அன்பிலே நிலைத்திருங்கள். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுகள் என்று சொல்கிறார். இந்த கட்டளை பிரதான கட்டளை. இது உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலையும் அன்பு கூறுவது என்று சொல்லி பிரதான கட்டளை. தேவன் அன்பாக இருக்கிறார். அவருடைய அன்பில் நாம் நிலைத்திருக்கணும். கல்யாணம் முடிஞ்ச புதுசில் அன்பு அப்படியே அன்பை பொழிவாங்க. இல்லை, இருதயத்தில் உள்ளதெல்லாம் அன்பெல்லாம் வெளியில் கக்கிடுவான். நம்ம தேவ பிள்ளைகளை பாருங்க, கொஞ்ச நாளில் அந்த அன்பு மாயமாக போயிடும். அதான் அவங்க ரோமபுரி பவுலில் உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பான். அப்போ நிலைத்திருக்கா, அன்பில் நிலைத்திருக்கணும். நிலைத்திருந்தால் ஆண்டவரும் உங்களை நிலைத்திருப்பார். அதுக்கு தான் சொல்லு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தையில் நிலைத்து கேட்டுக்கொள்வது ஏதோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ அன்பிலே நிலைத்திருங்கள். இது பிரதான கட்டளையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த கட்டளைங்கிற ஒரு அன்புங்கிற ஒரு கட்டளை. இந்த கட்டளையில் நிலைத்திருந்தால் கடைசி வரைக்கும், ஆரம்பத்தில் இருக்கிற அந்த அன்பின் கட்டளை கடைசி வரைக்கும் நீங்கள் அந்த கட்டளையில் நிலைத்திருந்தால் ஆண்டவர் உங்களுக்குள்ள நிலைத்திருப்பார். இன்னைக்கு ஆண்டவர் யான்ட்ட நிலைத்திருக்கலையே வைக்கலையே, நீங்கள் அவங்க மேலே அன்பு செலுத்தலை. தேவனுடைய பிள்ளைகள் உலகத்து மேலே அன்பு செலுத்துறீங்க. அவருடைய கட்டளை உலகத்து மேலே அன்பு. முதல்ல அன்பு தேவ அன்புல நீங்கள் நிலைத்திருங்க. அவர்கிட்ட அன்பு செலுத்துங்க. அப்புறம் உலக அன்பு தானாக வரும். தேவ பிள்ளைகளை நிறைய பேர் உலகத்து மேலே அன்பு செலுத்துறது இல்லை, தேவன் மேலே அன்பு செலுத்துற, உலகத்து மேலே அன்பு செலுத்துற, மனைவி, பிள்ளைகள், மாமா, மச்சான், நண்பர்கள் அப்படின்னு சொல்லி அன்பு செலுத்துறது. கடைசியில் ஒரு சிறுத்தில் என்ன பண்ணி அந்த அன்பு மறிச்சு போகும். ஆனால் தேவனிடத்தில் அன்பில் நிலைத்திருங்கள், அவரும் உங்களுக்குள்ள நிலைத்திருப்பார். இதை கட்டளையாக சொல்கிறார். இந்த அன்புங்கிற கட்டளையில் நிலைத்திருங்க தேவ பிள்ளைகளை. கல்யாணம் முடிஞ்ச புதுசில் ஆசை, ஆனால் 60 நாள் 30 நாள் அப்படிங்கிறது அல்ல. தேவ பிள்ளைங்க, தேவ கட்டளை இருக்கும்போது நீ பிறந்த நாள்லேருந்து விவரம் தெரிந்த நாள் முதல் அவருடைய சமூகத்தில் போகிற வரைக்கும் அந்த அன்பின்ல நிலைத்திருக்கணும். அது கட்டளையாக ஆண்டவர் சொல்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் யாராக இருக்கலாம், கிறிஸ்தவனாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்தவ விஞ்ஞான இந்துவாக யாராக இருக்கலாம், தெய்வ பிள்ளைகளே, என்ன அன்பே கடவுள் என்று சொல்ல. அந்த அன்புங்கிற அந்த கடவுளுக்கெல்லாம் நீ நிலைச்சி இருக்கணும். அப்போ தான் அவர் உனக்குள்ள நிலைச்சிருப்பார். தேவ பிள்ளைகளை, அதை விட்டுட்டு அதை செய்தேன் இதை செய்தேன்னு சொல்லி என் நண்பனுக்காக நான் உயிரை கொடுத்தேன் என்று சொல்லி அப்பா இப்படிலாம் இருந்து என்னங்க வசனெல்லாம் பேசினவங்க ஒன்றும் கதை நடக்காது. அதனால தேவனுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூற பிரதான கட்டளை. அந்த அன்பிலே நிலைத்திருந்தால் அவரும் உங்களுக்குள்ள நிலைத்திருப்பார். அவர் உங்களுக்குள்ள நிலைத்திருக்கிற போது அநேக காரியங்களுக்கு நடக்கும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவர் கேட்பார். உங்களோட விண்ணப்பத்தெல்லாம் கேட்பார். உங்களுடைய கண்ணீரெல்லாம் காப்பார். உங்களை விசாரிப்பார், பாதுகாப்பார், பராமரிப்பார், போக்குவரத்து எல்லாத்துக்கும் கூட இருந்து வழி நடத்துவார். தெய்வ பிள்ளைகளே, தேவன் இவ்வளவாக அன்பு கூர்ந்தார். தெய்வ பிள்ளைகளை, அந்த தேவ அன்பு உங்களுக்குள்ள இருந்து அந்த தேவன் அன்புக்குள்ள நிலைத்திருந்தால் உங்களை தேடி வரும். இயேசுவை தேடி அநேக வந்தது போல உங்களை தேடி அநேகர் வருவாங்க. உங்களை கொண்டு அநேக அற்புதங்களை அதிசயங்களை செய்வார். உங்களை கொண்டு அநேகருக்கு உதவி செய்ய வைப்பார். இருக்கிற ஏரியாவில், இருக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல உங்களை கொண்டு அநேக காரியங்களை செய்வார். தேவ பிள்ளைகளே, எப்படி இயேசு உலகத்துக்கு நன்மை செய்வர் காணப்பட்டார். காரணம், அவருக்குள்ள தேவ அன்பு இருந்தது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைங்க என்ன வந்தாலும் வரும். காரணம், அந்த தேவ அன்புல நிலைத்திரு. அப்போது அவர் உங்களுக்குள்ளே நிலைத்திருப்பா, உங்களோட வாசம் பண்ணுவா, உங்களை வழிநடத்துவா, உங்களை ஆசீர்வதிப்பா. கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே, அப்பா அன்புங்கிற கட்டளையில் நாங்கள் நிலைத்திருக்கணும்ப்பா. ஆண்டவரே, உடைய வேத வசனம் சொல்கிறது, அந்த தேவ அன்பு கட்டளையில் நிலைத்திருந்தா நீர் எங்களோடு கூட நிலைத்திருப்பீரப்பா. எங்களோட வாசம் பண்ணுவீர், எங்களோட உறவாடுவீர், எங்களை வழிநடத்துவீர், எங்களை ஆசீர்வதிப்பீர், எங்களுக்கு சமாதானம் கொடுக்கிறேன், எங்களை விசாரிக்கிற தேவனப்பா. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்களோடு கூட இடம்பெறுகிறான். நம்முடைய அன்பின் கரங்களை தாங்கட்டும், வழிநடத்தட்டும். இயேசுவின் நாமத்தாலே ஆசீர்வதிக்கிறோம். நல்ல தந்தையே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, அன்பிலே நிலைத்திருங்கள். தேவ பிள்ளைகளை, அன்புங்கிற கட்டளையிலே நிலைத்திருங்கள். அப்போது தேவன் உங்களுக்கு